திருச்சியில் விஷால் அணியினர் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் மற்றவர்கள் நீங்கள் சென்னைக்கு வந்துள்ளார்கள் என்று கேட்கிறார்கள். அதே நேரத்தில் தபால் ஓட்டு முறையை குறித்து நேரடியாக வந்து ஒழுங்கு கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வைக்கின்ற விண்ணப்பங்கள் நேரங்களில் அதற்கு சங்க உறுப்பினர்கள் அதிகமான ஆதரவு தெரிவிக்கும் தருணத்தில் சில சூழ்ச்சி காரணமாக அவர்களே தானாக கையெழுத்திட்டு சங்க உறுப்பினர்கள் சென்னைக்கு வர மறுப்பதாக அவர்கள் வர வேண்டும் என்று அனுப்பிய லெட்டருக்கு பதிலாக போலியாக அவர்களே கையெழுத்திட்டு ஒரு லெட்டரை அனுப்பி மீண்டும் கிட்டத்தட்ட 140 ஓட்டுகள் தகவல் ஓட்டாக நீதியரசரால் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதை விட கொடுமை திருச்சியிலே, குறிப்பாக திருச்சியிலே யாரும் எங்களுக்கு நாங்கள் ஊரில்லை, எங்களுக்கு தபால் ஓட்டு வந்தால் அதை நீங்கள் இவர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று ஒரு போலியான ஒரு கையெழுப்பம் இட்டு ஒரு கடிதத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இதில் கவனமாக இருந்து நேரடியாக அந்த தபால் ஓட்டை நீங்களே பெற வேண்டும். குறிப்பாக இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்திற்கு சென்று நான் ஊரில்தான் இருக்கிறேன், வருகின்ற 18ஆம் தேதி எனது நடிகர் சங்க தேர்தலில் நான் வாக்களிக்க விரும்புகிறேன், இந்த ஓட்டு சீட்டை நீங்கள் வேறு யாரிடத்திலும் கொடுத்துவிட வேண்டாம், என்னிடத்திலே மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு லெட்டரை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இது தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வெளிப்படையான நிர்வாகம் இல்லாததை ஒழித்தார். தலைமையுடைய நிர்வாகம் சரியில்லை என்ற காரணத்தால் தான் தனிப்பட்ட எங்களுடைய சங்கத்துடைய தலைவரையோ செயலாளரையோ பொருளாளரையோ சங்க செயற்குழு உறுப்பினர்களையோ குறை சொல்வதை எங்கள் பாண்டவர்களுடைய நோக்கம் அல்ல. முழுக்க முழுக்க வெளிப்படையாக இன்றைக்கும் அன்றாட காட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சில நாடக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் வெளிப்படையான நிர்வாகமும் அவர்களுடைய சுய மரியாதையும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான ஒரு உத்தரவாதமும் கொடுக்கக்கூடிய வேண்டும் என்கின்ற நிலையை வலியுறுத்தித்தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் மாற்று அணியினர் இப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் செய்து எப்படியாவது மீண்டும் அந்த நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே சங்க உறுப்பினர்களே, நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குகளை, உங்களுடைய மகத்தான இந்த வாக்குகளை, உங்களுக்கான மாற்றத்தை, உங்களுடைய வாழ்க்கையின் உயரத்தில் உங்களை ஏற்றுவதற்கான ஒரு படிக்கட்டாக இந்த வாக்குகளை நீங்கள் மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள் மணப்பாறையில இருந்து நீங்க வருகை கொண்டிருக்கக்கூடிய சிங்காரவேல் தலைமையில் வந்திருக்கக்கூடிய நமது உறவினர்கள், குறிப்பாக நடராஜன் அவருடைய மனைவியும் அடுத்து சுசிலா அவருடைய குடும்பத்தால் வந்திருக்கிறார்கள். வெளிப்படையாக சொல்லுகிறேன், அங்கே ஒரு வாக்கிற்கு 3000 ரூபாய் கொடுப்பதாக மஸ்தான் என்பவர் நேரடியாக சென்று ஒரு வாக்கிற்கு 3000 ரூபாய் தருவதாக சொல்லி 5 வாக்குக்கும் 15000 ரூபாய் தருவதாக சொல்லி அவர்கள் வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய உரிமைகளை காப்பதற்காக இந்த 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது. நீங்கள் நிரந்தரமாக இந்த 5000 ரூபாயை உங்களுடைய மாதம் ஓய்வூதிய தொகையாக நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அணி இந்த பாண்டவர் அணி என்பதை இந்த இடத்திலே திட்டவட்டமாக நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். என்று சொன்னால் ஒரு 5000 ரூபாய் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைக்கு திருமணத்தை நடத்தி வைக்க முடியாது. அந்த 5000 ரூபாயில் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு கல்லூரியில் சேர்த்துவிட முடியாது. அந்த 5000 ரூபாய் என்பது நீங்கள் குடும்பத்தாரோடு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சென்று ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் எங்கள் பாண்டவர்களுடைய திட்டம் இந்த 5000 3000 4000 மாதம் உங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து சேரக்கூடிய ஒரு ஊக்கத்தொகையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பாண்டவர்கள். ஆகவே இந்த தேர்தல் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருப்பதால் நீங்கள் அத்தனை பேரும் பாண்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், இவர்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அத்தனை பேரையும் பாண்டவர்கள் சார்பாக தாழ்மையோடு சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க உங்களுக்கு ஆரம்பிக்கலாம்.
எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல் பயங்கர சூடாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வெளியில போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சேகர் சார் சொல்லும்போது அடுத்த தேர்தல் எப்படி சார் இருக்குன்னா நீங்க யாரை பத்தி கேட்குறீங்க தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நடிகர் சங்க தேர்தல் அவ்வளோ பரபரப்பு ஆயிடுச்சு இந்த நிலத்தில். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தேர்தல் வந்து நம்ம சந்திச்சது கிடையாது. இப்போ எங்களுக்கெல்லாம் இதான் முதல் தேர்தல்னே சொல்லலாம் சங்கத்தில். ஸோ ஒரு அடிப்படையான கேள்விகள் கேட்டு பதில் கிடைக்காததுனால இப்போ நாங்கள் தேர்தலுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. நம்மளால ஈஸியாக இருக்கிற நாடக கலைஞர்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நம்புகிறோம். அதுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று நிச்சயம் இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்ய போகிறோம். இங்கே திருச்சியில் அலெக்ஸ் சாரோடைய குடும்பம் வந்து அவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒத்துழைப்பில் இன்னைக்கு எல்லா நாடகங்களையும் மீட் பண்ணிட்டு இருக்கோம். தைரியமா உங்க ஓட்டை நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்க போய் பெரிய கலைஞர்களை மீட் பண்ணும்போது போஸ்டல் ஓட்டுங்கிற விஷயத்தான் தவறு நடந்துட்டே இருந்திருக்கு. இவ்வளவு வருஷமா அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தடுக்கணும். அதை வந்து மறுபடியும் வந்து இருக்கிற உறுப்பினர்களுக்கு தைரியம் கொடுக்கணும். ஸோ அதனால எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம். எல்லாரும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது காரணமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய உரிமைகள் தட்டி பறிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வந்திருக்கோம். நிச்சயம் நல்லது நடக்கும் நம்புறோம். எல்லா இடத்துலையும் போன இடத்துல எங்களுக்கான வரவேற்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2000 பேருக்கு தெரிய வேண்டிய இந்த நிகழ்ச்சியை வந்து 7 கோடி மக்களுக்கு தெரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சிம்பு குற்றச்சாட்டு. இல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க முடியாதுங்க. என்ன ஒரு விஷயம்னா இந்த அசோசியேஷன் வந்து மற்ற அசோசியேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே மெட்ராஸ்ல மட்டுமே இருக்கிறவங்க. ஆனா எங்க அசோசியேஷன்ல வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. டெல்லியில இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, ஹைதராபாத்ல இருக்கிறாங்க, கேரளால இருக்கிறாங்க, அமெரிக்கால இருக்காங்க, கனடால இருக்காங்க, மலேசியால இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா இந்த சங்கத்தோட உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா நாங்க ஒவ்வொருத்தரா போய் சேர்க்கணும். ஃபோன் நம்பர் இருக்கணும். எங்களுக்கு ஃபோன் நம்பரே இல்லாத பட்டியல் தான் கொடுத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு நாங்க வரல. மீடியாவுக்கு வரும்போது பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு. ஆனா இந்த விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாகப்பட்டினத்துல ஒரு கேரளா பார்டர்ல இருக்காங்க. நாங்க யாராவது விட்டு விசாரிச்சா கூட சார் அந்த அட்ரஸ்ல போய் சேர்க்க முடியலன்றாங்க. ஆனா மீடியால சேர்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த சிம்பு சார் சொன்ன செய்தியை கூட பிரஸ் மீட்ல வச்சு தான் சொல்லியிருக்காரு, ஹால்ல வச்சு சொல்லல. ஆனா 7 கோடி மக்கள் கட்டுமான நீங்க தான். இப்ப நீங்க வந்து இந்த தபால் ஓட்டுகள்ல தான் பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நீங்க சென்னைக்கு அவங்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தோ இல்ல வந்து அவங்க ரூம் போட்டு தங்க வச்சோ இல்லைங்க, அவங்க அதிகபட்சமா வாங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இல்ல அவங்க இங்க இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா நாங்க எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிற விஷயம் தான். அன்னைக்கு ஒரு பொண்ணு கேட்டுச்சு, நான் வந்து திரிஷாவுடன் ஓட்டு போட முடியுமான்னு கேட்டுச்சு. கண்டிப்பா ஓட்டு போட முடியுமா, எல்லாரும் வராங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்க எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் வந்து எல்லாரும் ஒண்ணு ஒரே இடத்துல கூடுறோம், ஒரே இடத்துல சந்திக்கிறோங்கிற விஷயம் தான். அதுக்காக தான் அங்க கூட்டிட்டு போய் பண்றது. அதுவும் நிறைய தவறுகள் நடக்கிறதுனால நேர்ல வந்து நீங்களே ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். வேற யாரும் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றோம். இதுவரைக்கும் வந்து தேர்தல் நடந்தது எல்லாத்துலயுமே நடிகர்கள், வெளியூர்ல உள்ள நடிகர்கள் யாருமே சென்னை பக்கம் போனதே இல்லை. ஆனா ஓட்டு மட்டும் இவங்க சார்பில் ஓட்டு பெட்டியில் போய் விழுந்துரும். அதை தான் இப்ப மாத்தி இவங்க நேரம் வந்து ஓட்டு பண்ணுறாங்க. ஒண்ணு சேர்த்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதா சொல்றாங்க. உங்களுடைய கருத்து அதுல என்ன வருது? இல்ல ஒண்ணு சேர்க்கறதுன்றது புரியல. பிளவு இல்ல இல்ல நான் சொல்றது தேர்தல்ன்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மிக புனிதமான ஒரு ஜனநாயக நிகழ்வு. 2 கருத்துடைய தலைமையை அல்லது 2 கருத்துடைய வெவ்வேறு அணியை வந்து அதை சார்ந்த அங்கத்தினர்கள் தேர்ந்தெடுப்பதுதான் முறை. இது காலேஜ்ல இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு, எல்லா யூனியன்ஸ்ல இருக்கு, அசோசியேஷன்ல இருக்கு. ஆக இந்த ஜனநாயக நிகழ்வு நடப்பதற்கு எதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்க வேண்டும். அவங்க பெரியவங்க என்ன சொல்லணும்னா இந்த தேர்தல் மிக ஒழுங்காக, கண்ணியமாக, வெளிப்படையாக நடக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டுமே தவிர இதில் சமரசம் என்ற பேச்சுக்கு வந்து 2 பேரும் இணைஞ்சு வேலை செய்யணும்னு தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். சங்கத்தினுடைய நடவடிக்கைகள், சங்கத்தினுடைய கடமைகள் எல்லாவற்றிலும் இந்த தேர்தலுக்கு பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்பதை அந்த சமரசத்தை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேர்தலை கைவிட வேண்டும் என்று ஏன் எங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது? உங்கள யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, தேர்தல் வந்து ஒரு தவறான முறை. சார் ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சியில் வந்து மோர் தென் 25 யூனியன்ஸ் இருக்கு. வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அழகா எலெக்ஷன் நடத்துறாங்க. அதே மாதிரி தானே சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனும். ஏன் இதுக்கு மட்டும் காம்ப்ரமைஸ் கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஏன் காம்ப்ரமைஸ் கூப்பிடல? அப்புறம் இன்னொரு முக்கியமான அமைப்பு, இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்கணும், இதனுடைய அமைப்பை நீங்க பார்க்கணும். இதுல தென்னிந்திய நடிகர் சங்கத்துல சினிமா சார்ந்த நடிகர்களை விட மிக அதிகமாக நாடக கலைஞர்கள் இருக்கிறார்கள். 3 2 பங்கு நாடக கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆக
நாடக கலைஞர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த நிர்வாகம் வேண்டும் எந்த தலைமை வேண்டும் என்று